தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை போன்ற நெருக்கடிகளை மத்திய அரசு கொடுத்து வருவதாக குற்றஞ்சாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு என்றைக்கும் இந்தி திணிப்பை எதிர்க்கும் என்று தெரிவித்திருக்கிறார். சென்னை அமைந்த கரையில் நடைபெற்ற பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் இவ்வாறு அவர் கூறிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். கல்வி உரிமையை படிக்கிறாங்க, மொழி உரிமையை படிக்கிறாங்க, நிதி உரிமையை படிக்கிறாங்க. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது குறுக்கு வழியில் ஹிந்தியை திணிப்பதற்கான வழிதான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. தமிழுக்கு 150 கோடி, யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு 2600 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே தமிழ்நாடு இந்தி திணிப்பை எதிர்க்கும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.